எலிவேட் பிளாக் எடிஷன். பிளாக் எடிஷன் இல்ல டார்க் எடிஷன் சொல்லக்கூடியது வந்து டாட்டாக்கு ஒரு பெரிய மைலேஜ் கொடுத்தது. ஹேரியர் டார்க் எடிஷன் கொடுத்த ஒரு ஒரு புஷ் வந்து 700க்காக வெயிட் பண்ணியிருந்த மக்களை நிறைய பேர் வந்து இந்த சைடு மாற வச்சது. நிறைய பேர் வாங்கினா நம்ம டியூபர் பாஸ் பிரதர் வாங்கினப்போ தான் அந்த பிளாக்கோட அந்த சீசன் ஸ்டார்ட் ஆச்சு. அப்படி பார்த்தா 2021 இல்லையா, 21 நவம்பர் டிசம்பர் வாக்குல நம்ம அந்த வண்டி வச்சு ஒரு கண்ணன் எல்லாம் பண்ணியிருந்தோம். அந்த டைம்ல ஹேரியருக்கு ஒரு புஷ் கொடுத்தது. அதுக்கப்புறம் அது நெக்ஸான் ஈவிக்கு வந்தது. இன்ஃபேக்ட் வந்து இந்த பிளாக்னு சொல்லக்கூடியது ஒவ்வொரு சீசனுக்கு ஒரு எடிஷன் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடி பிளாக் வந்து டெம்ப்ளேட் கலர், எல்லாருடைய லைன் அப்லயும் பிளாக் இருக்கு. இன்னைக்கு லைன் அப்ல எல்லா வண்டியிலயும் பிளாக் இல்ல. ஃபர்ஸ்ட் ஜென் ஸ்விஃப்ட்ல எல்லாம் பிளாக் அது ஒரு தனி இதுல இருக்கும். இப்போ வந்து எடிஷன்ஸ் தான். அதுல நம்ம பார்த்தோம்னா ஆஸ்டர்ல வந்து அந்த பிளாக் ஸ்டார்ம் அது நேரா கிளாஸ்டர்லயும் இருந்தது. இந்த செக்மெண்ட்ல கிராண்ட் விட்டாரால வரைக்கும் அவங்க பிளாக்னு சொல்லாம மிட் நைட் பிளாக்க பேஸ் பண்ணி டோட்டல் அவர் லைன் அப்பே பிளாக்ல நிப்பாட்டி இருந்த ஒரு போட்டோ இருந்த ஞாபகம் இருக்கு அவனுக்கு. எல்லாத்துலயும் ஒரு பிளாக் எல்லாத்துலயும் அந்த நெக்ஸாக்குள்ளே இப்ப இவங்களும் திருப்பி அதுக்கு வராங்க. காஸ்மெட்டிக் அப்டேட்ஸ் தான். 2 வேரியன்ட் இருக்குன்னு அதுல சொல்றாங்க. ஒன்னு வந்து நார்மல் பிளாக், இன்னொன்னு சிக்னேச்சர் பிளாக். டாப் ஆஃப் த லைன் வேரியன்ட் ZX ஆப்ஷனை பேஸ் பண்ணி இருக்கப்போன்னு நினைக்கிறேன். 75,000 ரூபாய் கூட இருக்கும். இந்த கலர் வந்து கிறிஸ்டல் பிளாக் பேர்ல்னு ஒரு கலர், இவங்களுடைய அந்த பிளாக்கோட கலர். அப்பெக்ஸ் எடிஷன் கண்டினியூ ஆகும். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இதுக்கு ஒரு புஷ் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. ஆனா மெக்கானிக்கலி அப்டேட்ஸ் எதுவும் இல்லாதது. எப்படி அவங்களுக்கு சேல்ஸை புஷ் பண்ணுள்ளது நம்ம போறோம். அந்த பிளாக் அவ்வளோ எலிவேட் பண்ணுமா அந்த லுக்ஸை தெரியல. அது எப்படின்னா உண்மையிலே பிளாக் வந்து ஹேரியருக்கு தான் நல்லா ஹிட் ஆச்சு. மற்ற இப்போ இதில் அல்ட்ரோஸில் உண்டு, நெக்ஸானில் உண்டு, எதுக்குமே கனெக்ட் ஆகல, பெருசாக கனெக்ட் ஆகல. நெக்ஸானில் ஒரு மாதிரி இருண்டு தான் இருந்தது. ஆனால் ஹேரியரை தான் எங்கேயோ எடுத்துட்டு போச்சு. ஹேரியர் தான் நம்ம நிறைய பார்க்கேன். மற்ற பிராண்ட்ஸ்லையும் பிளாக் எடிஷன் பெருசு. ஈவன் டாடா வந்து இந்த ஹேரியரில் பிளாக் ஹிட் ஆனதை வச்சு கேமோ அது இதனால நிறைய எடிஷன் போட்டுது. ஈவன் அதுல ஒரு கோல்டுல ஒரு இது கூட எல்லாம் பண்ணாங்க. ஆனா அது எதுவுமே பிளாக் பண்ணது மாதிரி டார்க் பண்ணது மாதிரி ஒரு எஃபெக்ட் வந்து எதுவுமே கொடுக்கல. அதுலயும் ஹேரியர் தான் ஸ்பெசிபிக்கலி. ஆனா இதுக்கு பொறுத்து தான் பார்க்கணும். ஏன்னா இது கொஞ்சம் பாக்ஸியால இருக்கு. ஆல்ரெடி பிளாக் தான் அது கவர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த பிளாக் கிரில் வந்து ஒரு மாதிரி இருக்கும்ல, இது வந்து அது கூட மெர்ஜ் ஆக வாய்ப்பு இருக்கு. இருக்கலாம். அவுட்புட் பார்த்து தான் டீக்ரோம் ஆகும்போது பியூர் பிளாக் ஆகும்போது இன்னும் கொஞ்சம் கூட சீம்லெஸ்ஸா கனெக்ட் ஆக வாய்ப்பு நல்லா இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு ஒரு இது சொன்ன பாயிண்ட் என்னன்னா சேல்ஸ் தான். அதுதான் அது வந்து இப்ப ஹேரியருக்கு கொடுத்த புஷ்ன்னு சொல்லக்கூடிய சேல்ஸ் தான். அந்த புஷ் வந்து இது கொடுக்குமான்னு கேட்டா நமக்கு டவுட் தான். ஆனா கொடுத்துருக்கலாம். எப்படின்னா அட்லீஸ்ட் இந்த பவரை டார்க்க நீங்க ஹைபிரிட் நம்ம சொல்லி ஓஞ்சு போயாச்சு. ஹைபிரிட் தான் கொடுக்கல. இருக்கிறதுல இப்ப வந்து முன்னாடி மொபிலியோல ஒரு RS எடிஷன் எல்லாம் போட்டாங்க. மொபிலியோட அலாய்வில் இந்த தாய்லாண்டில் இருக்கிற அதே கலர் ஸ்கீமில் பாடி ஸ்கர்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு நல்ல ஒரு டிசைனான ஒரு அலாய்வில் அன்னைக்கு அது வித்தியாசமா இருந்தது. ஆல் இன்டீரியர் பிளாக் ஆக்கி மொபிலியோல இதெல்லாம் ஒரு RS எடிஷன் மாதிரி எல்லாம் இதை கூட பண்ணலாம். இப்போ ரீசெண்டாக ஒரு இது வந்து இல்லை, ஜப்பான்ல ஏதோ ஒரு கம்பெனி வந்து எலிவேட்ட கொஞ்சம் ரெட்ரோ மாடல் மாதிரி நான் பார்க்கல. அது அப்படியா? இது ஆக்சுவலி என்னன்னா அங்கே WRV தானே இது எலிவேட். அது வந்து செரோக்கி இன்ஸ்பைர்டு கிரில். அப்புறம் வந்து ஸ்கொயர்டு ஹேலஜன் ஹெட்லாம்ப்ஸ். ஸ்கொயர் ஹெட்லாம்ப்ஸ் எல்லாம் இப்போ மார்க்கெட்ல நம்ம பார்க்கறதே இல்லை. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. இந்த லுக்ஸ் எதிர்பார்க்கவங்களுக்கு கொஞ்சம். நீ இன்னொன்னு பாரு, 70s எரா மாதிரி அந்த காரை டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஆஃப் ரோட் டயர்ஸ் ஆஃப் ரோட் டயர்ஸ். இது ஒரு ஜிம்னியோட ஒரு ஃப்ரண்ட் கட் இருக்கு இல்லையா, அந்த கிராஸ் ஓவர்ல அந்த ஒரு அதுக்கு ஒரு ஆடியன்ஸ் இருப்பாங்க. மாடிஃபைட் பை டேம்டு DAMD ஜாப்பனீஸ் டியூனர். ஓகே, கார் எல்லாம் இருக்கு. ஆனா ஒரு கிராஸ் ஓவர்ல அந்த மாதிரி ஒரு லுக்ஸ் எதிர்பார்க்கல. இல்ல அதான் இவங்க அட்லீஸ்ட் வந்து இந்த பவர் அண்ட் டார்க்கையும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணி ஒரு RS எடிஷனை உண்மையா டைப்பார்லாம் நம்ம இங்க கேட்கல. அட்லீஸ்ட் ஒரு பேசிக்கா ஏதாவது ஒண்ணு பண்ணிருக்கலாம். அவங்க மெக்கானிக்கலி இதை புஷ் பண்ணாத வரைக்கும் பெருசா பீப்புள்கிட்ட என்ன கனெக்ட் ஆகும் தெரியல. கூட பிரைஸும் 75,000 ரூபாய் அடிஷனலா கொடுத்து ஒரு வேரியண்ட்டுக்காக ஒரு கலர் ஸ்கீமுக்காக பீப்புள் வாங்குவாங்களான்னு கேட்டா தெரியாது. ஏன்னா கலரும் இன்டீரியர்ல சின்ன சேஞ்சஸ் தான். பார்ப்போம் எப்படி போகுதுன்னு சொல்லி.